Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே இன்றைக்கான வாக்குதத்த வசனமாகும். ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் புரிந்திருக்கிறார் என்பதையும் நமக்காக எவற்றை அவர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார் என்பதையும் இந்த வசனம் நேர்த்தியாக விளக்குகிறது. அவர் நம்மை அழிக்கப்பட முடியாத, சேதப்படுத்த முடியாத, பாதுகாப்பான, உறுதியான அலங்கம் போல மாற்ற இருக்கிறார். இப்போதே தேவன் உங்களை பலமுள்ள ஆவியினால் நிரப்புகிறார். திடமனதாய் இருக்கும்படி யோசுவாவிடம் கூறியும், மோசேக்கு தாம் உடனிருக்கின்ற நிச்சயத்தை அளித்தும், அவர்களை வலிமை வாய்ந்த தலைவர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் உருவாக்கியது போல உங்களையும் வலிமையான தலைவராக அவர் உருவாக்குகிறார். ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக போர் செய்ய முயற்சிக்கலாம், ஆனாலும் உங்களை விடுவிக்கும்படியும் இரட்சிக்கும்படியும் ஆண்டவர் உங்களுடன் இருக்கிறபடியினால் அவர்களால் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை காப்பாற்றும்படி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில் பல கஷ்டமான காரியங்கள் உள்ளது என்று நீங்கள் சொல்லலாம். அநேகர் எனக்கு எதிராக காரணமின்றி எழும்புகிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் பயப்படுகிறபடியினால் எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களை இடறச் செய்கிற அநேக காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நடக்கலாம். இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் கூறலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கூறுகிறார். தேவன் நம்முடனே இருக்கும்போது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவையானதை கொடுக்கவும் உங்களை கவனித்து கொள்ளவும் தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். ஆம், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. தானியேல் மீது பொறாமை கொண்ட ஜனங்கள் தானியேலுக்கு விரோதமாக எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அவனுக்கு விரோதமாக ஒரு பொல்லாத திட்டத்தை தீட்டினார்கள். ராஜா அவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை கூறிய போது அவர்கள் வெற்றி பெற்றதாக நினைத்து கொண்டார்கள். அதனால் தானியேலை சிங்கத்தின் குகையில் அவர்கள் போட்டனர். ஆனால் சிங்க குகையில் கர்த்தர் தானியேலுக்கு செய்த அற்புதத்தை கண்டு அதிசயித்தனர். கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் சிங்கங்களிடமிருந்து காப்பாற்றினார். தேவன் ஒரு தேவதூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். தானியேலுக்கு விரோதமாக சதி செய்தவர்களோ அதே குகையில் விழுந்து போனார்கள்.
தானியேல் மூலமாக உண்மையான தேவனை குறித்து அந்த தேசம் அறிந்து கொண்டது. அதுபோலவே தேவன் உங்களுக்கு எதிரானவர்களிடமிருந்தும் உங்களை மீட்டு இயேசுவே ஆண்டவர் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துவார். தன் தகப்பன் நிலத்தில் ஈசாக்கு கிணறுகளை வெட்டிய போது தன் தகப்பன் வெட்டி பின் மூடப்பட்ட கிணறுகளை அவன் மறுபடியும் தோண்டினான். அந்த கிணறுகள் அவனுக்கு சொந்தமானவை. ஆனாலும் தேசத்தில் உள்ள சிலர் அந்த நிலத்தையும் கிணறுகளையும் தாங்கள் சொந்தம் கொண்டாடினார்கள். ஈசாக்குக்கு விரோதமாக யுத்தம் செய்ய அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் ஈசாக்கு ஒருபோதும் திரும்ப போரிடவில்லை. மாறாக அவன் தொடர்ந்து தேவ சித்தத்தை செய்து வந்தான். அவன் கிணற்றை விட்டுவிட்டு வேறொன்றை தோண்டும்படி சென்றான். அவன் தோண்டிய போது கிணற்றில் தண்ணீர் வந்தது. ஆனாலும் ஜனங்கள் திரும்பவும் வந்து அவனோடு போரிட்டனர். அவன் ஒரு கிணற்றை விட்டுவிட்டு இன்னொரு கிணற்றுக்கு சென்ற போதும் இதுவே தொடர்ந்தது. பிறகு தேவன் அவனோடு பேசி தாம் அவனுடன் இருப்பதாகவும் அவனை ஆசிர்வதித்து பன்மடங்காய் பெருகச் செய்வதாகவும் உறுதிபட கூறினார். தேவனுடைய வார்த்தைகளால் தைரியம் பெற்ற ஈசாக்கு இன்னொரு கிணற்றை தோண்டுவதற்கான பலனை பெற்றுக்கொண்டான். இம்முறை தேவன் அவனை சத்துருக்களிடமிருந்து விடுவித்தார். ஈசாக்கு தோண்டிய எல்லா துறவுகளையும் அவர் ஆசிர்வதித்தார். தண்ணீர் வரும்படி செய்தார். தாம் வாக்கு பண்ணியபடியே தேவன் அவனை 100 மடங்காய் பெருகச் செய்தார். அவன் செல்வந்தனானான். புதிய நிறுவனமோ புதிய வியாபாரமோ நீங்கள் எதை புதிதாய் தொடங்கினாலும் அல்லது கடினமான இடத்தில் ஊழியத்தை, அரசாங்கத்தில் அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்ய முயற்சிக்கும் போது இன்றைக்கு ஜனங்கள் எதிர்க்கலாம். மக்கள் எல்லாவற்றையும் எதிர்த்தாலும் திடமனதாய் இருங்கள். தேவன் உங்களை அரணான அலங்கமாக மாற்றுகிறார். அவர்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. திடமனதோடு காரியங்களை நடப்பியுங்கள். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் உங்களை விடுவிப்பார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதன் மூலம் என்னை தைரியப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பலப்படுத்துவதற்காகவும் சூழ்நிலைகளுக்கு மேலாக உயரும்படியும் என்னை எதிர்ப்பவர்களை மேற்கொள்ளும்படியும் பலமுள்ள ஆவியை எனக்குள் வைப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உபத்திரவங்களை எதிர்கொள்ளும் போதும் நான் பலவானாய் இருப்பதற்கான கிருபையை எனக்கு அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்திருப்பதால் நான் அழிக்கப்பட முடியாத பலமுள்ள அரணான அலங்கமாய் இருக்கிறேன். எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நீர் என்னை விடுவித்து ஆசிர்வதித்து வர்த்திக்க பண்ணி உம்முடைய மகிமைக்காக செழிக்கும்படி செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஜெயமும் விடுதலையும் உம்மிடமிருந்தே வருகின்றன. என் இருதயத்தை நீர் திடப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரங்களிலிருந்து பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பயத்தை நீக்கியருளும். எனக்கு எதிராக சதி செய்கிற நபர்களிடமிருந்து என்னை காத்தருளும். நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு எதிராக எதுவும் நிற்க முடியாது. நீர் என்னை மீட்டு கொண்டதற்காக நன்றி. அழகான ஒரு எதிர்காலத்தை எனக்கு தந்தருளும். உமது வாக்குறுதியை என் வாழ்வில் நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.